உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 23,415 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. உச்சோன் பார்க்குறப்ப 23,459, லோ 23,151 டச் பண்ணி இன்னைக்கு நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 77 புள்ளிகள் சரிஞ்சு 23,405 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்எஸ்சியில் மொத்த ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,402, அதில் அட்வான்ஸ் 1,379, டிக்ளைன் 1,915, எந்த விதமான சேஞ்சும் இல்லாத ஸ்டாக்ஸ் 108, அப்பர் சர்க்கியூட் 106, லோயர் சர்க்கியூட் 113, என்எஸ்சியில் 52 வீக் ஹை 81, லோ 61. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட்ல பெரிய மாறுதல் கிடையாது. ஆனா செக்டோரல் மார்க்கெட்ல நிஃப்டி ஐடி நேத்து 4% ஏறி இருந்தது, இன்னைக்கு 5.5% இறங்கியிருக்கு. நிஃப்டி ஐடி, நிஃப்டி சிமெண்ட் கூட ஒரு 1.33% இறங்கியிருக்கு. அடுத்து சென்செக்ஸுக்கு வருவோம். 303 புள்ளிகள் சரிஞ்சு 74,346 முடிஞ்சிருக்கு. அடுத்து கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தைக்கு வருவோம். குரூட் ஆயில் ஒரு 2.5% அதிகரிச்சு ஜூன் மாத ஒப்பந்தம் 9,179 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கோல்டு 0.3% சரிஞ்சு 1,58,873 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் 0.61% சரிஞ்சு 2,65,089 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காப்பர் 0.08% மட்டுமே அதிகரிச்சு 1,380 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க நீங்க நாகப்பன் சார்ட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சார் வணக்கம். வணக்கம். எஸ் சார், காலையில் ஒரு செய்தி நான் படிச்சேன். இந்தியா பின்னுக்கு தள்ளி தென்கொரியா 6வது இடத்துக்கு வந்திருக்கு உலகின் மிகப்பெரிய பங்குச்சந்தை பட்டியல் அப்படின்னு படிச்சேன் சார். தைவான் 5வது இடத்துல இருக்கு. அந்த இடத்துல இருந்து இந்தியா பறிகொடுத்து 6வது இடத்துக்கு வந்துச்சான், இப்ப 7வது இடத்துக்கு வந்துருச்சான். ஆமா, இதெல்லாம் பாக்குறப்ப 2 படிக்கட்டுகள் சரிஞ்சு இருக்கிறதுனால நம்ம பங்குச்சந்தை என்ன சார் சரிவு நோக்கி போய்கிட்டு இருக்கா சார் உலக அரங்குல? விரைவில் கனடா நம்மள ஓவர்டேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது எல்லாமே ரொம்ப, நீங்க யுஎஸ் அமெரிக்கா டாப்ல இருக்கு, அதற்கு அருகாமையில் கூட அடுத்த நாடுகள் எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மெயின்லைன் சைனா ரொம்ப ரொம்ப குறைவு, அதுக்கப்புறம் ஜப்பான் 3வதாக, 4வது இடத்துல ஹாங்காங். இந்தியா 5வது இடத்துல இருந்தது, தைவானுக்கு பறிகொடுத்தது, அப்புறம் சவுத் கொரியாவுக்கு பறிகொடுத்திருக்கு. இப்ப 7வது இடத்துக்கு வந்திருக்கோம். கனடாவுக்கும் நமக்குமான கேப் ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் யுனைடெட் கிங்டம் இருக்கு, பிரான்ஸ் இருக்கு. அதனால இந்த முதல் 4 இடங்கள்ங்கிறது ரொம்ப சிரமம். பட் 5, 6, 7, 8க்கு நடுவுல பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறதுனால இது அன்றாட சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள்ல இது இருக்கும். அதை பத்தி நம்ம ரொம்ப உரை பண்ண வேண்டியது இல்லை. பட் ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ரிதம் தேசாய் மிகப்பெரிய முதலீட்டு நிர்வாகம் பண்ணக்கூடியவர், அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவிலிருந்து பெரிய அளவுல வெளிநாட்டிற்கு பணம் செல்வதற்கு முக்கியமான காரணம் இங்க லாபம் நம்ம குறைவா இருக்கு. அதாவது நம்ம லாபமே ஈட்டல, வளர்ச்சியே இல்லைங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை, இங்க இருக்கு. ஆனால் அதோட ஒப்பீட்டு அடிப்படையில மற்ற இடத்துல வளர்ச்சி அதிகமா இருக்கு. தைவான் மாதிரி நாடுகள்ல, கொரியா மாதிரி நாடுகள்ல இன்னோவேஷன், R&D இதை பேஸ் பண்ணி பேட்டன்ட், அவங்க அதிக வேல்யூ தரக்கூடிய பொருட்கள் அதை உற்பத்தி செய்யறாங்க. டெக்னாலஜி, குறிப்பாக AI ரிலேட்டடா, அதனால அங்க இந்த பணம் போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதை சரி செய்யலைன்னா நம்ம இந்த வேல்யூவேஷன்ல நம்ம பெரிய முன்னேற்றம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன சார்? பார்த்திருப்பீங்க, திரும்ப இந்த அட்டாக் ஆரம்பிச்சிருக்கு குவைத்ல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, ஏதோ ரொம்ப சாதகமா சொன்ன மாதிரி இருக்கு. ஈரான் அக்ரி பண்ணிட்டாங்க, நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஈரானியன் லீடர்ஸை சந்திக்கிற மாதிரி நான் நினைக்கல. நான் அயத்துல்லா இஸ் இன்வால்வ் இன் டாக்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு முக்கியமா ஒண்ணு சொல்றாரு, அதுல லேபர் டே அந்த டயத்துல நாங்க இதை இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள இந்த பிளாக் இதெல்லாம் நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதா செய்திகள் வெளியாயிருக்கு. குட் ஹேவ் பிளாக்கேட் ஆஃப் ஈரான் லிஃப்டட் பை லேபர் டே. லேபர் டேனா செப்டம்பர்ல வரப்போகுது. நம்ம இப்ப ஜூன்ல இருக்கோம். இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு இன்னும் 3 மாசம் நடக்க போகுதா போர், அல்லது இவங்க அமைதி பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகுமா? அப்படிங்கிறப்ப இந்த செய்தி இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த குவைத் தாக்குதல், ஏர்போர்ட் விமான நிலையத்தின் மீது இந்த தாக்குதெல்லாம் வந்த உடனே கச்சா எண்ணெயுடைய விலை இன்னைக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. மீண்டும் $96 தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இது ஒரு நெகட்டிவான செய்தி சந்தையை பொறுத்தவரை. இரண்டாவது, 2 நாட்களாக தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்த தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு கணிசமா இறங்கி இருக்கு. இது 2 தான் இன்னைக்கு சந்தையை பொறுத்தவரை இன்னைக்கு இறக்கத்திற்கு காரணம்.
குறிப்பா செக்டார்ல நிப்டி ஐடி நேத்து பார்த்தேன் சார், ஒரு 4% மேல ஏறி இருந்தது. ஆமா இன்னைக்கு நிப்டி ஐடி கிட்டத்தட்ட 5.5% இறங்கி இருக்கு. நேத்து ஆமா நீங்க காஷன் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப கவனமா இருக்கணும், சைட்வேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆமா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆயிருக்கு. இது சைட்வேஸ் எடுத்துக்கலாமா சார், இல்ல ப்ராஃபிட் புக்கிங் நிறைய பேர் வந்து இதுதான் நல்ல லாபம் கிடைச்சு வித்துட்டு போயிட்டாங்களா சார்? தொடர் இறக்கம் இருக்குமா நிப்டி ஐடில? அப்படி சொல்ல முடியாது. நேத்து நம்ம வந்து இண்டெக்ஸ்ல வந்து சப்போர்ட்டை பார்க்க வேண்டியதுல ரெசிஸ்டன்ஸை பார்க்கணும்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு நேர்மாறா நடந்திருக்கு. இப்ப சப்போர்ட்டை பார்க்க வேண்டிய சூழல்ல இருக்கும். சோ நம்ம சொன்னது வந்து அவ்வளவு முழுக்க முழுக்க சரியில்லை. ஆனால் தகவல் தொழில்நுட்பத் துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது கரெக்டா வந்திருக்கு. அது வந்து நேத்து 2 நாள் தொடர்ந்து ஏற்றத்தினால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏஐ சம்பந்தமாக கான்கிரீட்டான செய்திகள் வரலைன்னா இந்த ஏற்றம் எல்லாம் தற்காலிகமானதுன்னு எதிர்பார்த்தோம். அதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குறியீட்டில் நிப்டி ஐடி குறியீட்டுல 10 பங்குகள் இருக்கு. 10மே இன்னைக்கு விலை இறக்க பங்குகள். டிசிஎஸ் எல்லாம் 8%க்கு மேல இறங்கி இருக்கிறத பாக்குறோம். எது நிப்டி 50 நீங்க சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்செக்ஸ் இறங்கி இருக்கிறது 300 புள்ளிகள் கிட்ட. அதுல 176 புள்ளிகள் டிசிஎஸ் காரணம், 143 புள்ளிகள் இன்ஃபோசிஸ் காரணம், ஹெச்சிஎல் டெக் 58 புள்ளிகளுக்கு காரணம், 52 புள்ளிகளுக்கு டெக் மஹிந்திரா காரணம். கிட்டத்தட்ட 400 புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் இறங்குனதுக்கு காரணம் வந்து அல்லது ஏறாமல் இருந்ததுக்கு காரணம் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள். இந்த இறக்கத்தை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா சென்செக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவ்ல முடிவடைஞ்சிருக்கதான் எடுத்துக்கணும். சோ இது ஒட்டுமொத்த சந்தையினுடைய ஏற்றமோ இறக்கமோ இல்லை. கடந்த 3 நாட்களாக தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் நேற்றைய முன்தினமும் ஏறிச்சு, இன்னைக்கு இறங்கி இருக்கு. அதனுடைய தாக்கத்தை தான் பாக்குறோம். நிப்டி 50ல பாத்தீங்கன்னா விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக், டெக் மஹிந்திரா, டிசிஎஸ் 5 பங்குகள் தான் மிக மிக அதிக அளவுல விலை இறங்கிய பங்குகள் இன்னைக்கு. இது பியூர்லி ப்ராஃபிட் புக்கிங். இதற்கு மேல் விலை கொடுக்க தயாராக இல்லை சந்தை. ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து ஏறினா நாங்க ப்ராஃபிட் புக் பண்ண வந்துருவோம் அல்லது லாஸை கட் பண்ணுவோங்கிற லெவல் தான் சந்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு இன்னைக்கு தேதி. இப்ப இறங்கி இருக்கிற சூழல்ல முதலீடு பண்ணலாமா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், இந்த நிறுவனங்கள் எல்லாம் கரெக்ஷன் ஆகி ரொம்ப ஒரு வேல்யூ பையிங் வரும் பொழுது பையிங் ஆட்டோமேட்டிக்கா வரும். நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த வாரமோ வரலாம். ஆனா நிச்சயமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து 5% கரெக்ஷன் ஆகலாமா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவோம். இந்த ஹை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இங்க இருக்கு. ஏன்னா யாருமே கீழே இறங்காதனோ இல்ல மேல நாளைக்கே ஏறும்னு சொல்ல முடியாது. பட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு ஒன்று சொல்லுவோம். இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல என்டர் பண்றவங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது கொஞ்சம் ஹையா இருக்கும். அது வந்து ஒரு மன நிம்மதியை தரும். அப்படிங்கிற அடிப்படையில எஸ்ஐபி அடிப்படையில இந்த இண்டெக்ஸ்ல முதலீடு செய்ய துவங்குவவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம் சந்தையை பொறுத்த வரைக்கும். பட் எனவே முதலீட்டு ஆலோசகரின் ஆலோசனை பெற்று முடிவு செய்யறது பெட்டர். இப்போ கூட நீங்க குவைத்தில் நடந்த தாக்குதலை பத்தி சொல்லியிருந்தீங்க சார். இதுவும் வரும் நாட்கள்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம பங்குச்சந்தையில? இல்ல, நிச்சயமா அதனுடைய தாக்கம்ங்கிறது இல்லாமல் இருக்காது. வுட் மெக்கின்சி அப்படின்னு ஒரு நிறுவனம், இவங்க வந்து ஐ திங்க் மே 20 நினைக்கிறேன். அப்போ ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க. 3 சினாரியோஸ், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல 3 சினாரியோஸ் இருந்தா எப்படி இந்த கச்சாயினுடைய விலை போகும்னு. முதல் வந்து குவிக் பீஸ் சினாரியோ, 2வது சம்மர் செட்டில்மெண்ட் சினாரியோ, 3வது எக்ஸ்டெண்டட் டிஸ்ரப்ஷன் சினாரியோ. இப்போ இதுல குவிக் பீஸ் சினாரியோவே கேட்டீங்கன்னா, அதாவது உடனடியாக இன்னைக்கு தீர்வு கண்டாங்கன்னா, அப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆண்டு இறுதியில தான் கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு $80-85 கிட்ட வந்து நிக்கும். அடுத்த ஆண்டுல தான் அது வந்து $65 வரும். நம்ம இந்த ஆண்டு துவக்கத்துல போன ஆண்டு கடைசியில எல்லாம் நம்ம பார்த்தது $56 எல்லாம் பார்த்தோம். அதை பத்தி அவங்க பேசவே இல்லை. உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தை நடந்து எல்லாம் சுமூகமா முடிந்தாலே இந்த ஆண்டு கடைசியில $85 அல்லது $80 அடுத்த ஆண்டுல வந்து $65 கிட்ட வந்து நிக்கும்னு சொல்றாங்க. இதற்கு அடுத்து வந்து இந்த செப்டம்பர் அந்த மாதிரி இந்த ஒரு 3-4 மாதங்கள் ஆண்டு இறுதியில போர் நிறுத்தம் வந்துருச்சு இப்ப. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான சூழல் இருந்தா அப்பவுமே வந்து எல்என்ஜி சப்ளை பெரிய அளவுல அஃபெக்ட் ஆகும். ரொம்ப முக்கியமா எக்ஸ்டெண்டட் டிஸ்ரப்ஷன் முடிவே இல்லாமல் இந்த இப்ப இருக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து கொண்டே இருந்தால் கச்சா எண்ணெயுடைய விலை இந்த ஆண்டு இறுதிக்குள் $200 தொட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும், எவ்வளவு தூரத்திற்கு நமக்கு இதாகும். ஏன்னா இப்ப இந்த சப்ளை டிஸ்ரப்ஷன்ங்கிறது பெரிய விஷயமா சொல்றாங்க அவங்க. இந்த குவிக் பீஸ்ல கூட திரும்ப அவங்க இதுவரைக்கும் தாக்குதலுக்கு உள்ளான அந்த ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி ரிப்பேர் எல்லாம் பண்ணி அதை சரி பண்ணி ஆரம்பிச்சு அது பண்றது, இன்னொரு பக்கம் கப்பல்கள் கொண்டு வர்றது, இது மாதிரி சரக்கு போக்குவரத்து, இதெல்லாமே நாளாகும் பொழுது தொடர்ந்தால் ரொம்ப பிரச்சனை தான். இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை $96 போயிருக்கு. இதே நிலைமை தொடர்ந்தால் நம்ம வந்து பெருசா நம்ம பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ப்ரொலாங்டு ஒரு டல்னஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். $200 தொட்டுச்சுன்னா என்ன சார் ஆகுறது? நாடு பணவீக்கம்லாம் எக்கு தப்பா போயிடும். ஏற்கனவே பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. எல்லா விலையும் ஏறி போயிருமே சார், பயமா இருக்கே சார். இல்ல, அது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எக்ஸ்டெண்ட் ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்து செப்டம்பருக்குள்ள நாங்க முடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னபடி செய்யறாராங்கிறது பார்க்கணும். ஏன்னா நம்பகத்தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. அதனாலதான் ஒரு பெரிய சீரியஸா யாரும் எடுத்துக்கல. இன்னும் சொல்ல போனால் அவர் பாசிட்டிவா சொன்னதை நெகட்டிவா எடுத்துக்கிட்டு இருக்கு சந்தை. இன்னும் செப்டம்பர் வரைக்கும் இன்னும் 3 மாசம் காத்திருக்கணுமா அப்படின்னு. சோ அதனால
வந்து வர வரத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இன்னைக்கே அதை பத்தி ரொம்ப கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா மற்ற ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் சப்ளை எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு நம்ம நம்ப வேண்டியதுதான். அதனுடைய இதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்ம இந்தியா மாதிரி நாடுகளுக்கு சோலார் எனர்ஜி அது மாதிரி உள்ளதுல நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இது ரொம்ப சீரியஸா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சூழல நம்ம ரிசர்வ் வங்கி தங்கத்தை வித்துருச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா சார்? பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ PIB உடைய ஃபேக்ட் செக் ட்விட்டர் ஹேண்டில் எக்ஸ் ஹேண்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் இல்ல, அந்த மாதிரி இல்ல, அப்படி ஒண்ணும் விக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்லிட்டு அவங்க வந்து மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அந்த ரிப்போர்ட்டை இணைச்சிருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணா அது ஏப்ரல் மாச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்லுது. ப்ளூம்பர்க் வந்து சொன்னது மே மாச கடைசியில வந்து தங்கத்தை வித்ததா சொல்லுது. சோ இதுல எதை நம்புறதுங்கிறது புரியல. ஏன்னா ரிசர்வ் வங்கி சொல்றாங்க இன்னைக்கு வெளியிட்டு இருக்க அந்த PIB வெளியிட்டு இருக்கிறதுல ஃபேக்ட் செக்ல வந்து விக்கலன்னு சொல்றாங்க. ஆனால் அதுல ரெஃபர் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஏப்ரல் வரைக்கும் உள்ள தரவுகள் இருக்கு, மே மாச கடைசிக்கான தரவு இல்லைங்கும் பொழுது உறுதியாக சொல்ல முடியல. பட் அரசு அதை மறுத்து இருக்கிறதுங்கிறது தான் இப்போதைக்கு பொது வெளியில் உள்ள தகவல். நாளைக்கு வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஃபைன் சார். நீங்க டீட்டெயிலா பல விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.